கூடாது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. யாரிடத்திலும் தேவையாக கூடாது. எனக்கு நான் கஷ்டமா இருக்குது, பிள்ளைக்கு கல்யாணம், சிரமப்படுறேன், இந்த வாழ்க்கை உலகத்தில் என் துன்பம் துயர் கஷ்டம் அல்லாஹ் இடத்தில் மாத்திரமே சொல்ல வேண்டும். எந்த மனிதரிடத்திலும் என் பிரச்சனையை சொல்லக்கூடாது. அல்லாஹ் அந்த வாழ்க்கையை நமக்கு நசீபாக்குவானாக. தேவைக்கு நம்ம யார்ட்டையாவது நெருக்கமானவங்கள்ட்ட போய் நம்ம தேவையை கேட்டோம் வைங்க, இன்னைக்கு தருவாங்க, நாளைக்கு சொல்லி காட்டுவாங்க. அது அவமானம். பெருமானார் கேட்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கினாயா, இந்த உலகத்தில் யாரிடத்திலும் நான் தேவையாகாமல் வாழ தௌஃபீக் செய்வாயாக. அந்த துஆவுல ஒ கினா மௌலாயான்னு கேட்டாங்க. என் பொறுப்பில் இருக்கிற என் மனைவியர்களை யாரிடத்திலும் தேவையாகாமல் வாழச் செய் அல்லாஹ். அது இன்னொரு அர்த்தம் இருக்குது, செழிப்போடு வாழவை, என்னை என் மனைவியையும் செழிப்போடு வாழவை. தனக்கு கேட்கிற இடத்தில் மனைவியை மறக்கிறது இல்லை. நமக்கு நாம் கேட்கிற துஆவோடு மனைவியையும் இணைச்சு கேட்கிற அந்த வாழ்க்கை. நான் தேவையற்றவனாக இருக்கணும், என் மனைவியர்களும் யாரிடத்திலும் தேவையாக கூடாது, நான் செழிப்போடு இருக்கணும், என் மனைவியர்களும் செழிப்போடு இருக்க வேண்டும் என்று கேட்டார்கள். காத்தமுல் அம்பியா வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா நாயகியை பற்றி நீங்க